Hi students, welcome to civics class. In this video, we are going to see 8th standard civics unit 1 how the state government works part 2. Already we have seen the state executive in the part 1 video. Now let's see the legislature and judiciary of state in this video detailedly. Now we are going to see the legislature. In India, the state legislature consists of the governor and one or two houses. The upper house is called the legislative council, while the lower house is called the legislative assembly. அதாவது the legislature அப்படின்னா தமிழ மாநில சட்டமன்றம். இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் ஒன்று அல்லது இரண்டு அவைகளையும் கொண்டிருக்கும். மேலவை என்பது சட்டமன்ற மேலவை எனவும், அதாவது அப்பர் ஹவுஸ் அப்படின்னா அது வந்து சட்டமன்ற மேலவை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லி இங்கிலீஷில் அழைக்கப்படுது. சரியா? லோயர் ஹவுஸ் அப்படின்னா அது கீழவை, அது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. Now we are going to see what is legislative council. The constitution provides that the total strength of the legislative council must not be less than 40 and not more than 1/3 of the total strength of the legislative assembly of the state. The members of the legislative council are elected indirectly. அதாவது legislative council அப்படின்போது தமிழ சட்டமன்ற மேலவைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அந்த மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 1/3 பங்கிற்கு மிகாமலும் இருக்கணும் என்பது அரசியல் சட்டமைப்பு குறிக்கிறது. இதோட உறுப்பினர்கள் மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க? தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. Next, the 1/3 of its members are elected by the local government bodies like the district panchayat and municipalities. அதாவது 1/3 உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. Next is another 1/3 is selected by the members of the legislative assembly. மேலும் 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1/12 is selected by the graduates of the constituency and another 1/12 by the teachers of secondary schools, colleges and universities. அதாவது மற்றொரு 12 உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்களுமாகவும் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. Next is 1/6 of the members of the legislative council are nominated by the governor of the state. அதாவது 1/6 உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. The legislative council is a permanent house. 1/3 of its members retire every 2 years and elections are held to fill the vacant seats. The members are elected for a term of 6 years. To be a member of the legislative council, one must be a citizen of India and should have completed 30 years of age. He cannot be a member of the legislative assembly or either of the houses of the parliament. The chairman is the presiding officer of the legislative council. In his absence, the deputy chairman presides over its meetings. They are elected from among the members of that house. அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு நிலையான ஒரு அவையாகும். இதோட உறுப்பினர்கள் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க, ரிட்டையர் ஆவாங்க. அந்த காலி பணியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறும். உறுப்பினரோட பதவி காலம் 6 ஆண்டுகள் ஆகும். உறுப்பினராக மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய சிட்டிசனாகவும் 30 வயது நிரம்பியவராகவும் இருக்கணும். இவர் வந்து மாநில சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தோட 2 அவைகளில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. தலைமை அலுவலராக அவைத்தலைவர் இருக்கிறாரு. அவைத்தலைவர் இல்லாத போது துணை தலைவர் அவையை நடத்தும் பொறுப்பை கொண்டிருப்பார். அவைத்தலைவர் அப்படின்னா சேர்மன். சரியா? துணை அவைத்தலைவர் அப்படின்னு சொல்லும்போது டெப்டி சேர்மன். இவங்க தான் வந்து அதை வழிநடத்துவாங்க. சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை அந்த அவையோட உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we are going to see legislative assembly. The people who make the laws of a state government are called members of the legislative assembly. Shortly we can call them MLA. MLAs are chosen from different constituencies. For the election of MLAs, the entire state is divided into different constituencies. These constituencies are called the
Legislative constituencies. One legislative constituency may have 1 lakh or even more people. One MLA is chosen from each legislative constituency to represent that legislative assembly. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா தமிழில் சட்டமன்ற பேரவை. மாநில அரசாங்கத்தோட சட்டங்களை உருவாக்குறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்காக மாநிலம் மற்றும் பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்படுறாங்க. இது சட்டமன்ற தொகுதிகள் என அழைக்கப்படுது. ஒரு சட்டமன்ற தொகுதி 1 லட்சம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு. Now we are going to see the election to the assembly. Different political parties compete in the elections to the legislative assembly. These parties nominate their candidates from each constituency. The candidate is that person who contests for the election and asks people to vote for him. A person has to be at least 25 years old to contest for election to the legislative assembly. One person can stand for election in more than one constituency at the same time, even if a person does not belong to any political party. He can contest election. Such candidate is called an independent candidate. Every party has its own symbol. Independent candidates are also given election symbol. The members of Legislative Assembly MLA are elected directly by the people. All people residing in the area of a legislative constituency who are 18 years of age can cast a vote in the Legislative Assembly election. எலெக்ஷன் டு த அசம்பிளினா சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல். சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டியிடுது. இந்த கட்சிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தமது வேட்பாளர்களை நியமிக்குது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மக்களிடம் தமக்கு வாக்களிக்கிறமாறு கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம். எந்த கட்சியையும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அவ்வாறு போட்டியிடும் வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர், அதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஒவ்வொரு கட்சியும் தனக்கான ஒரு சின்னத்தை கொண்டிருக்கும். சுயேட்சை வேட்பாளருக்கும் சின்னம் வழங்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணலாம், வாக்களிக்கலாம். According to the Constitution, a legislative assembly cannot have more than 500 members and not less than 60 members. Some seats in the legislative assembly are reserved for scheduled castes and scheduled tribes. The governor can nominate one member from the Anglo-Indian community. The members of the legislative assembly are elected for a term of 5 years, but the governor can dissolve the house before the expiry of its term and can call for fresh elections. The meetings of the assembly are presided over by the speaker, who is selected from among the members of the assembly. In his absence, the deputy speaker conducts its meetings. அதாவது அரசியல் அமைப்புப்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதாவது அட்டவணை பிரிவினர், அதாவது பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குது. மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதை கலைச்சிட்டு புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கலாம். சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் என்ன பண்ணலாம், தலைமை அவர் தான் ஏற்கிறாரு. ஓகேவா? அதாவது சபாநாயகர்னா இங்கிலீஷில் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸ்பீக்கர் இல்லாத நேரங்களில் டெப்யூட்டி ஸ்பீக்கர், அதாவது துணை சபாநாயகர் தான் சட்டமன்ற கூட்டத்திற்கு என்ன பண்ணுவார், தலைமை ஏற்பார். Next we are going to see the States Council of Ministers. The leader of the majority party in the election is chosen as Chief Minister. In Tamil Nadu, there are 234 legislative constituencies. The party with more than 118 elected candidates, MLAs, are invited by the governor to form the government. The Chief Minister, who also should be an MLA, chooses his ministers from the MLAs of his party.
Ministers for various departments headed by the chief minister is called the state government. So it is said that the party which got majority seats in the elections forms the கவர்மெண்ட். அதாவது த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மாநில அமைச்சரவை. தேர்தலில் பெரும்பான்மையான பெருங்கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தமிழ்நாட்டில் இப்போ 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி தான் ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுது. முதலமைச்சர் இவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், அதாவது எம்எல்ஏவாக இருக்கணும். அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிருந்து அமைச்சர்களை தேர்வு செய்கிறாரு. இவ்வாறு முதலமைச்சர் மற்றும் அவர் தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட ஒரு அமைப்பு தான் மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆகவே தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் என கூறப்படுது. Now we are going to see the working of the state government. After being elected to the Legislative Assembly, the MLAs are expected to regularly participate in its sittings. The Legislative Assembly meets 2 or 3 times in a year. The main duty of the Legislative Assembly is to make laws for the state. It can make law on the subjects mentioned in the state list and the concurrent list. However, during state emergency, it cannot exercise its legislative பவர். அதாவது மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதோட கூட்டத்தில் கலந்துக்கணும். சட்டமன்ற ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை நடத்துவாங்க. மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தோட முக்கிய பணியாகும். சட்டமன்றம் மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டத்தை என்ன பண்ணலாம், இயற்றலாம். ஆனாலும் நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. The Assembly has control over the State Council of Ministers. The State Council of Ministers are responsible or answerable to the Assembly for its activities. The Assembly may pass no confidence motion against the Council of Ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the Council of Ministers. The Legislative Assembly has control over the finances of the state. A money bill can be introduced only in the Assembly. The government cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the Assembly. The elected members of the Legislative Assembly can take part in the election of the President of India, and all members can take part in the election of the members of the Rajya Sabha from the state. The Assembly also takes part in the amendment of the Constitution on certain matters. So, the government has 3 basic functions. One is making laws, executing laws, and ensuring justice. மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துது. மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதிலளிக்கவும் கடமைப்பட்டிருக்கு. அமைச்சருடைய செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படலைன்னா மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவையை என்ன பண்ணலாம், நீக்கம் செஞ்சிடலாம். மாநில சட்டமன்றம் ஆனது மாநிலத்தோட நிதியை கட்டுப்படுத்துது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர முடியும். சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கிறதோ இல்லை அதிகரிக்கவோ இல்லை குறைக்கவோ விலக்கிக் கொள்ளவோ முடியாது. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கிறாங்க. அரசியலமைப்பு திருத்தம் சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது. எனவே அரசாங்கமானது சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, நீதியை உறுதி செய்தல் ஆகிய இந்த 3 அடிப்படை பணிகளை கொண்டிருக்கிறது. We are going to see how laws are made in state government. Several kinds of rules and laws have been made for all people of our country. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it, or that a woman cannot marry before the age of 18 years old and men cannot marry before the age of 21 years. These rules and laws have not been made just like that. People elected their government who thought carefully before making such laws. A lot of such laws are made by the state and central government. அதாவது
மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுதுன்னு பார்க்கலாம். நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் உருவாக்கப்படுது. உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு துப்பாக்கியை உரிமம் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் வச்சுக்க முடியாது. அது சட்டப்படி அதே போல் சட்டப்படி ஒரு பெண் 18 வயதிற்கு முன்பாகவோ அல்லது ஒரு ஆண் 21 வயதிற்கு முன்பாகவோ திருமணம் செய்து கொள்ள முடியாது. இத்தகைய விதிகளும் சட்டங்களும் சாதாரணமாக இயற்றப்பட்டவை அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை உருவாக்குவதற்கு முன்பாக கவனமாக சிந்தித்திருக்கு. இவை போன்ற பல்வேறு சட்டங்கள் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தால் இயற்றப்படுகிறது. In the legislative assembly meetings, MLAs discuss a number of topics like public works, education, law and order, and various problems faced by the state. The MLAs can ask questions to know the activities of ministries, which the concerned ministers have to answer. The legislative assembly makes laws on certain issues. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளான பொதுப்பணிகள், கல்வி, சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகியவை பற்றி விவாதிக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான துறைகளின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள கேள்விகளை எழுப்பலாம். இதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் விடையளிக்கணும். சில நிகழ்வுகள் குறித்து சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுது. Now we are going to see the executing laws. It is a job of the State's Council of Ministers to execute the law. The Legislative Assembly of Tamil Nadu is located at Chennai. The place where a state legislative assembly is located and where its Council of Ministers function is called the capital of that state. The state government has several lakhs of government employees to execute the laws made by the Legislative Assembly. Collectors, Tahsildars, block development officers, revenue officers, village administrative officers, policemen, teachers and doctors, etc. All of them are paid salaries by the state government. They have to follow the orders of the state government. எக்ஸிக்யூட்டிங் லாஸ் அப்படின்னா சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது. சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவின் பணியாகும். தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுதோ அதுதான் மாநிலத்தோட கேபிட்டல், தலைநகரமாக இருக்கும். சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் என பல லட்சக்கணக்கான பணியாளர்கள் மாநில அரசாங்கத்தால் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த வகையான அலுவலர்களுக்கு மாநில அரசாங்கம் ஊதியம் வழங்குது. இவர்கள் மாநில அரசின் ஆணைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். Lastly, we are going to see judiciary of state. High Court. The High Court stands at the apex of the state judiciary. As per the Constitution, there shall be a High Court in each state, but there may be the common High Court for 2 or more states and union territories. The state High Court consists of a Chief Justice and such other judges as the President may appoint from time to time if necessary. The number of judges in the High Courts is not uniform and fixed. The President appoints the Chief Justice of High Court in consultation with the Chief Justice of India and the Governor of the state. Judiciary of state அப்படின்னா மாநிலத்தோட நிதித்துறை. ஹைகோர்ட் அப்படின்போது உயர் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அந்த மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக உயர் நீதிமன்றம் வழங்குது. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும், ஹைகோர்ட் இருக்கும். என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் அல்லது யூனியன் டெரிட்டரிஸில் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். மாநில உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் ஒரு தலைமை நீதிபதியையும் குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் இது கொண்டிருக்கும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையானதாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கிறதில்ல. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை இவர் இங்கே நியமனம் செய்கிறாரு. A judge of High Court must have the following qualification. He must be a citizen of India. He must have at least 10 years experience as an advocate in one or more High Courts. அதாவது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி பின்வரும் தகுதிகளை கட்டாயம் கொண்டிருக்கணும். அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும். A judge of High Court holds the office until he completes the age of 62 years. A judge of the High Court can be removed from office only for proven misbehavior or incapacity and only in the same manner in which a judge of the Supreme Court is removed.
அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதி 62 வயது வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதியை நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றோட அடிப்படையில் இந்த நீதிபதிகளை நீக்குவது போன்ற இவங்களை நீக்கலாம். I hope you all understood the legislature and judiciary of state very well. Next video we will see next unit, citizens and citizenship. Thank you.